அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். எல்லாம் நலமாக இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கலாமா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஉதத்து, அதாவது அத்துஅதத்துன்னு சொல்கிறாங்க. அத்துஅதத்து ஃபீ குல்லி ஷைஇன் இல்லா ஃபீ அமலில் ஆஹிரா. அதாவது ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவது சிறந்தது, நல்லது. ஆனால் மறுமையுடைய செயல்களை தவிர, அதான் இல்லாஃபி அமலில் ஆகிரா, மறுமையின் செயல்களை தவிர. அதாவது உலக காரியங்கள்லாம் நிதானமாக செயல்படணும், அவசரப்படக்கூடாது. நிதானமாக செயல்படணும், நிதானமாக செல்லணும், நிதானமாக நடக்கணும், நிதானமாக செயல்படணும் எல்லாத்துலேயும். ஆனால் மறுமையின் செயல்களை தவிர, அது என்ன? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இதெல்லாம் எவ்வளவு இயலுமோ அந்த அளவுக்கு மிக துரிதமாக செய்து முடிச்சிடணும். உதாரணமாக தொழுகைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. லுகர் தொழுகைன்னா எவ்வளோ நேரம் இருக்குது? 12:30 12:45 தொடங்குது. அப்படியே 2:45 3 என்ன 4 வரைக்கும். இப்போ 4 வரைக்கும் டைம் இருக்குது, நம்ம எப்போ வேணாலும் தொழுதுக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்போ தொழுகை நேரம் வந்துருச்சோ உடனடியாக அதை தொழுது முடிச்சிடணும். உடனடியாக தொழுது முடிச்சிடணும். 1 மணிக்கு 1:30 மணிக்கு ஜமாத்துனா 1:30 மணிக்கு கலந்து, 1:15 ஜமாத்துனா 1:15 கலந்துடணும், 1:30 ஜமாத்துனா 1:30 ஜமாத்தில் கலந்துடணும். அப்போ அந்த ஜமாத்தோடு தொழுது முடிச்சிடணும். அதுக்கு பிறகு 2வது நோன்பு அந்த குறிப்பிட்ட நாட்களில் நம்ம வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஜக்காத் எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு வேகமாக துரிதமாக அதை கொடுத்து விட வேண்டும். நாளைக்கு கொடுத்துக்கலாம், அப்புறம் கொடுத்துக்கலாம், 27 வரட்டும் கொடுத்துக்கரலாம் அப்படின்னு. சில பேர் நோன்பு 27 வரணும் அப்போ தான் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி செய்வாங்க. ஆக இதுவெல்லாம் தள்ளி போடக்கூடாது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ செஞ்சிடணும். அதே போல் ஹஜ்ஜு தானே, ஹஜ்ஜு எல்லாம் முடிச்சுட்டு, அதாவது எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு 60 வயசில் நம்ம ஹஜ்ஜு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி போடக்கூடாது. அதை எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு மிக துரிதமாக செய்து முடிச்சிடணும். உங்களுக்கு 30 வயசுல அதுக்கான வசதி வாய்ப்பெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் உடனே செஞ்சிடலாம் ஹஜ்ஜு. நமக்கு 40 வயசில் 50 வயசில் கிடச்சிருச்சுன்னா, பணம் கிடச்சிருச்சு, எல்லா வாய்ப்பும் இருக்குன்னா உடனே ஹஜ்ஜு செஞ்சிடணும். இது மாதிரி மறுமைக்கான செயல்கள், தர்மம் செய்யணும்னு நினைக்கிறோம், நாளைக்கு செய்கிறத விட இன்றைக்கே செஞ்சிடணும், இப்போவே செஞ்சிடணும் இப்படி நினைக்கணும். இது மாதிரி மறுமைக்கான செயல்கள் அனைத்தையுமே துரிதமாக செய்ய வேண்டும், மற்ற அனைத்தையுமே நிதானமாக செய்ய வேண்டும். அத்தகைய நிதான